இங்க உயிரோட இருக்கிற மனுஷங்களை சாப்பிடுற எலிங்களை ஒரு குகையில வச்சு லாக் பண்ண எலி பிடிக்கிறவன் அவன் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு காசு வாங்க போனா சரணா ஒருத்தன் அவனோட விரல வெட்டிடுறான். இதனால அவனுக்கு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த ஊர் தலைவன் அங்க இருந்த மக்கள் கிட்ட இந்த ஆள் ஒரு துரோகி, நம்ம சாமியா பாக்குற ஒரு பொண்ணை மயக்கி ஊரை விட்டு இழுத்துட்டு போக பாக்குறான்னு ஒரு பொய்ய சொல்லி அவனை சாவடிக்க சொல்றான். ஆனா உண்மையா இவனும் அந்த சாமியார் பொண்ணு லவ் பண்றாங்க. அப்ப ஊர் தலைவர் சொல்றதை கேட்டவ அவ லவ் பண்றதை மறைச்சிட்டு தலைவர் சொன்னதான் உண்மைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. இதை கேட்டவன் மொத்தமா உடஞ்சு போயிடுறான். அப்ப ஊர் மக்கள் அவனை சாவடிக்க வர டைம் அந்த சாமியார் பொண்ணு வயித்துல கத்தியால குத்து வாங்கிட்டு அவங்க முன்னாடி வரா. அப்ப அவ சாவற டைம்ல அவ உடம்புல சாமி வந்து நீங்க எல்லாரும் நாளைக்குள்ள சாவ போறீங்கன்னு சொல்லிட்டு இவ செத்துறா. அதுக்கப்புறம் அந்த எலி பிடிக்கிறவனால நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவங்க சாப்பிடுற ஃபுட்ல பாய்சனை கலந்துட்டு அவனையும் அவனோட 10 வயசு பையனையும் அந்த ஊரை விட்டு போக சொல்லிடுறான். அப்படி போகும்போது அந்த சின்ன பையன் பசிக்குதுன்னு பாய்சன் கலந்த சாப்பாடு சாப்பிட்டு செத்துறான். இதெல்லாம் பார்த்த எலி பிடிக்கிறவன் பயங்கரமா கத்தி அழுது இனி யாருமே சும்மா விடக்கூடாதுன்னு குகையில அடைச்சு வச்சிருந்த எலிங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விடுறான். இதனால அவன் கூட சேர்ந்த எலிங்க எல்லாம் ஊருக்குள்ள போயிட்டு அங்க இருந்து எல்லா மக்களையுமே எலும்பு கூட மிச்சம் இல்லாம சாப்பிட்டுடுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேரண்ட்ஸ் எல்லாம் செத்து போனது தெரியாம சின்ன சின்ன பசங்க தனியா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தவன் அவங்க எல்லாருமே ஒரு குகையில கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சுட்டு அவங்களையும் சாவடிச்சிடறான்.